நாமக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் ரசாயன நெடி அடிப்பதாக வந்த புகாரை அடுத்து பால் பாக்கெட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாலித்தீன் பிலிம் ரோல்களை பெங்களூரு நிறுவனத்திற்கு மதுரை ஆவின் நிர்வாகம் திருப்பி அனுப்பியுள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் ஆவின் டெப்போக்களில் விற்பனை செய்யப்படும் வயலட் நிற பால் பாக்கெட்டுகளில் பிளாஸ்டிக் மற்றும் குளோரின் போன்ற நெடி வீசுவதாக கூறி உசிலம்பட்டி, கள்ளிக்குடி, மாடக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத் துறையினருக்கு புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து உணவு பாதுகாப்புத் துறையினர் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆவின் டெப்போக்களிலிருந்து வயலட் நிற பால் பாக்கெட்டுகளில் உள்ள பால் மாதிரிகளை சேகரித்தனர். மேலும் சாத்தமங்கலம் ஆவின் பால் பண்ணையிலிருந்தும் பால் மாதிரிகளை எடுத்துச் சென்று ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மதுரையை தொடர்ந்து நாமக்கல்லிலும் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் ரசாயன நெடி அடிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்த நிலையில் பால் பாக்கெட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் 160 பாலித்தீன் ரோல்களை மதுரை ஆவின் நிர்வாகம் திருப்பி அனுப்பியுள்ளது. பாலிமர் பிலிம்களை தயாரித்து தமிழ்நாடு முழுவதும் ஆவினுக்கு பெங்களூரு நிறுவனம் சப்ளை செய்து வரும் நிலையில் திருமூர்த்தி பாலிகம் நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைக்க மதுரை ஆவின் பரிந்துரை செய்துள்ளது. இதனிடையே தரமற்ற ஆவின் பால் பாக்கெட் பிலிம்கள் விநியோகம் செய்தால் ஒப்பந்த நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கரூர் மாவட்டம் தோரணக்கல்பட்டியில் உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் விஜயலட்சுமி நாமக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் விநியோகம் செய்யப்பட்ட ஆவின் பால் பாக்கெட்டுகள் தரமற்றவையாக கண்டறியப்பட்டு உடனடியாக ஒப்பந்தம் பெற்ற நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒப்பந்ததாரருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.